ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் செய்கிறதுக்காக நான் 1.5 லிட்டர் எருமை பால் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், அது ஊற்றும் போதே தெரியும், நல்லா திக்காக இருக்கும். பாலை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஆடை வராது. ஆடை வந்துச்சுன்னா அது பன்னீரில் வந்துட்டு அங்கங்கே ஆடை அடையாக இருக்கும். நம்ம வடிக்கும்போது அது துப்பி துப்பியாக அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாலை நல்லா காய்ச்சணுங்கிறது இல்லை, ஒரு டைம் பொங்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். பால் பொங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் அடுப்பை அமைச்சிட்டு 1.5 எலுமிச்சம்பழம் அளவு சாறு பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். 1.5 லிட்டர் பாலுக்கு எலுமிச்சம்பழம் சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலை திரிய வச்சுக்கலாம். அடுப்பு அமைச்சிட்டு தான் எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்துக்கணும். வினிகர் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வினிகர் எல்லார் வீட்லேயும் இருக்காது இல்லைங்களா, அதனால் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழத்தை புளியும் போது எலுமிச்சஞ்சாரை வடிகட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற சொலைகள்லாம் வந்துட்டு எலுமிச்சம் ஜூஸோடு சேர்ந்து பாலில் படாமல் இருக்கும். அது பாலில் பட்டுச்சுன்னா அந்த புளிப்பு சுவை போகவே போகாது. அந்த புளிப்பு சுவை சேர்ந்துச்சுன்னா பன்னீர் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதனால் வடிகட்டி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப போட்டுக்கிட்டு கிளறக்கூடாது. இப்படி நல்லா மெதுவாக கிளறி விட்டோமாவே போதும். மெதுவாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எலுமிச்சம் சாறு சேர்த்து இந்த மாதிரி மெதுவாக கிளறினோமா திரிஞ்சிரும். பால் நல்லா திரிஞ்சிடுச்சு. பால் எல்லாம் நல்லா திரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியோ இல்லை கிச்சன் டவலோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடி இல்லைன்னா ஜல்லடை இதை வச்சு நம்ம ஈஸியாக வடிகட்டிக்கலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சிட்டோம்னா இதில் வடிகிற தண்ணியெல்லாம் அடி பாத்திரத்தில் போய் சேர்ந்துக்கும். பன்னீர் இந்த மாதிரி வடிகட்டிட்டு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நம்ம பன்னீரை சுத்தமாக கழுவிடலாம். அப்போ தான் பன்னீரில் நம்ம எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்தங்க இல்லைங்களா, அதில் இருக்கிற புளிப்பு வந்துட்டு பன்னீரில் இருக்கும். அந்த புளிப்பெல்லாம் போகும். இந்த புளிப்பெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி பன்னீர் நல்லா சாஃப்டாக புளிப்பு இல்லாமல் கிடைக்கும். அடுத்து நம்ம பன்னீரில் இருக்கிற தண்ணியை எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு அமுத்தி புளிஞ்சோம்னாவே ஈஸியாக புளிஞ்சிடலாம். தண்ணியெலாம் புளிஞ்சிட்டு இந்த மாதிரி அதே துணியிலேயே சுருட்டி ஜல்லடை மேலேயே நம்ம அப்படியே ஒரு வெயிட் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு 1.5லேருந்து ஒரு 2 மணி நேரம் கிளச்சி எடுத்தோம்னா பன்னீர் நல்லா செட் ஆகிருக்கும். ஜல்லடை மேலே எதுக்காக வைக்கிறேன்னா அந்த பன்னீரில் இருக்கிற தண்ணியெல்லாம் அடியில் பாத்திரத்தில் ஜல்லடை வழியாக பாத்திரத்தில் விழுந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஜல்லடை மேலே வைக்கிறேன். நீங்கள் பன்னீர் மேலே ஒரு தட்டு வச்சு கூட அந்த தட்டு மேலே இந்த மாதிரி வெயிட் வைக்கலாம்.
2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இடையில ஒரு டைம் எடுத்து பார்த்தேன். பன்னீர் வந்துட்டு அந்த துணியை நம்ம சுருட்டி வச்சதுனால கல் நிற்கல. அதனால் துணியை நல்லா மடிச்சுட்டு அது மேலே கல் வச்சேன். அப்புறமா தான் நின்றுச்சு. இப்போ 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னீர் நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான பன்னீர் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த பன்னீரை வச்சு நம்ம என்னென்ன குழம்பு ரெடி பண்ணுவோமோ அனைத்து குழம்புக்குமே பன்னீரை சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் தோசை, பன்னீர் சப்பாத்தி, எல்லா வெரைட்டியாக என்னென்ன செஞ்சு சாப்பிட்ணுமோ எல்லாத்துக்கும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான பன்னீர் கிடைக்கும். இதை வந்துட்டு வெளியில் வச்சோம்னா ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப கட் பண்ணி போட்டுக்கலாம். பன்னீர் தோசைக்கு துருவி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். நான் வந்துட்டு அடுத்து பன்னீர் தோசை செய்யும்போது இதை நம்ம துருவலில் வச்சு துருவி சேர்த்துக்கலாம். கட் பண்ணிட்டோம்னா துருவ முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.